ஃபர்ஸ்ட் யாருப்பா? ரிஷி சார். ஐயோ. வந்து அடிக்கிறான். மா, ரிஷிமா. சித்ராதேவி அம்மா. ஸ்டாப். மாம். ரிஷி ரிஷி. வாங்கடா வாங்கடா, அம்மா வராங்கடா, வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, கிளம்புங்க எல்லாம் கிளம்புங்கடா. ரிஷி ரிஷி. ரிஷி ரிஷி யார் ரிஷி? என்ன நடந்துச்சு? ஹெல்ப் ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணி வாங்க. ஹெல்ப். வாடா வாடா. ரிஷி ஒண்ணு இல்ல. யாராவது போங்கப்பா. கொஞ்சம் பிடிங்க. பாத்து பாத்து கூட்டிட்டு போங்க. ரிஷி கார்ல உட்கார வைங்க. ஆமா வாங்க போலாம். ஹாஸ்பிடல் போனாதான் பொழைப்பான். அடிபட்டிருக்கு. ஐயோ, ரிஷி சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதான் ரிஷி சாருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவர் நல்லா இருக்கணும். ஐயோ மாமா, பாத்து. மாமா என்ன மாமா ஆச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. மாப்ள தலையில எப்படி அடிபட்டுச்சு? ஆக்சிடென்ட்டா? ரவுடிங் அடிச்சிட்டாங்க. உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு மாப்ள. அவன் கைய கால உடைச்சிடுறேன். ஓ மாமன் நான் இருக்க மாப்ள. சும்மா விட மாட்டேன். என் பேரை சொன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நடுங்குவானுங்க. மாமா நல்லா சாஞ்சு உட்காருங்க மாமா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸ்டா இருங்க மாமா. ஐயோ, துர்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அங்கிருந்து அவளுக்கு ஹாஸ்டலுக்கு வழி தெரியுமான்னு கூட தெரியலையே. அவளை அங்கேயே ஒண்டியா விட்டுட்டு வந்துட்டோம். அவள் ஹாஸ்டலுக்கு போனாலா இல்லையா? காவேரி, அரிசி கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. அதை குடிச்சிட்டு ரிஷி டேப்லெட் சாப்பிட்டுட்டு ரூம்ல தூங்கட்டும். சரிங்க அண்ணி, இப்ப வந்துடுறேன் மாமா. ரிஷியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ஃபேக்டரிக்கு வரமாட்டேன்னு சொன்ன என் பையனை நானே கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் இப்படி அடி வாங்க வச்சுட்டேன். ரிஷி, இனிமே நீ ஃபேக்டரிக்கு வராத. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் தலைவலியே வருது. ஃபேக்டரிக்கு போறேன்னு சொல்லி தான் நான் துர்காவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அம்மா, இது வேற ஆக்சிடென்ட்மா. இதுக்கு போய் எதுக்கு எமோஷனலா ஃபீல் பண்றீங்க?
நீங்க என்ன ஃபேக்டரி கூட்டிட்டு போனதுனால தானே அந்த லோகேஸ்வரன் ஏமாத்துற விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த வேலைக்காரிய தினமும் பார்க்க நீ ஃபேக்டரியை யூஸ் பண்ணிக்கிற. மகாபலிபுரத்துல தப்பிச்சுட்ட, ஆனா இன்னொரு நாள் வசமா மாட்டுவ. அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரி துர்காவை நீ மீட் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். இந்தாங்க மாமா, குடிங்க. குடிங்க மாமா. சரி. அப்பதான் உடம்புக்கு தெம்பா இருக்கும். என்னாச்சு ருத்ரையா? அந்த லோகேஸ்வரனை பிடிச்சிட்டாங்களா? நம்ம ஆளுங்களை தேட அனுப்பியிருக்க. போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பிடிச்சிடலாமா? துர்காவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே. பாலாஜி பாஸ், பைக்கை சேஃப்டியா கொண்டு வந்துட்டியா? பைக்கை சேஃப்டியா வண்டில ஏத்தி ரொம்ப அழகா கொண்டு போய் விட்டேன் பாஸ். டேய், இப்ப என்னடா சொன்ன? பைக்கை சேஃப்டியா வண்டியில ஏத்தி கொண்டு போனியா? பைக்கை கொண்டு போன மாதிரி தெரியலையே, ஏதோ ஆளை கொண்டு போன மாதிரி தெரியுது. டேய், உண்மைய சொல்றா? போங்க மாமா, எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஐயோ, மாமான்னு கூப்பிட்டு மானத்தை வாங்குறானே. அடியே காவேரி, எல்லாம் ஒன்னால தாண்டி. ஆமா தம்பி, நீங்க ஃபேக்டரியில இருந்தீங்க, அப்புறம் எப்படி மகாபலிபுரம் ரோட்டுக்கு போனீங்க, அதுவும் பைக்ல? இந்த பெருசு வேற நேரம் காலம் தெரியாம கூத்து விட்டுட்டு இருக்க. பாஸ் மாட்ட போறாரு. சொல்லு ரிஷி, நீ எதுக்கு அங்க போன? சொல்லு ரிஷி, ருத்ரையா கேக்குறாருல, நீ எதுக்கு அங்க போன? என் மாப்பிள்ளைய தப்பான வழிக்கு நீதான் அனுப்பி வைக்கிறேன்னு தெரியுது. ஆனா ஆதாரபூர்வமா எதுவும் இல்ல. ஆனா என்னைக்கா ஒரு நாள் மாட்டுவடி, அன்னைக்கு உனக்கு தர்மடி வாங்குவேன். அப்போ சொல்லு ரிஷி, எதுக்காக நீ இப்ப அங்க போன? மது கால் பண்ணி இந்திய பிரதமரும் சீன பிரதமரும் சந்திச்சு பேசின. மகாபலிபுரம் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சான். அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அதை லைக் பண்ணிருக்காங்க. அதனால அந்த மகாபலிபுரம் மினியேச்சர் வேணும்னு கேட்டா. அதுக்காக நான் பைக் எடுத்துட்டு மகாபலிபுரம் போனேன். மதுக்காக தான் போனியா? ஆமா. அத்தை, ரிஷி மாமா போய் சொல்றாரு, அவரை நம்பாதீங்க. சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த ஆள் பாக்குறத பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள மாட்ட விட்டுருவோம் போல இருக்கே. முதல்ல இந்த ஆள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். சரி ரிஷி, நீ போய் ரெஸ்ட் எடு. ரிஷி தம்பி வர வர நிறைய பொய் சொல்றாரு. இது தப்பான பழக்கமாச்சு. பாலாஜி, எதுக்கு அவனை கூப்பிடுற? இல்லம்மா, என் மொபைல் கீழே விழுந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதுல இருக்க சிம்ம கழட்டி வேற மொபைல்ல போடணும். சீக்கிரமா அவனை அனுப்பிட்டு நீ ரெஸ்ட் எடு. சரிம்மா. டேய் பா. சரிங்க பாஸ். பாய் மாமா. ரிஷி சாருக்கு அடிபட்டுச்சு. இப்ப எப்படி இருக்காரோ தெரியல. டேய்,
நான் யாருன்னு தெரியாம தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஒழுங்கா விட்டுருங்க, இல்ல மொத்த பேரும் செத்தீங்க. அடிங்க. என்னை இப்படி கட்டி வச்சிருக்க விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சது உங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாயிடும். நான் சொல்றதை கேளுங்க, அவர் ரொம்ப மோசமானவரு. ரொம்ப பேசுறேன். பேசாம இருந்தா நல்லபடியா வீட்டுக்கு போய் சேருவேன், இல்ல கையும் காலும் முறிஞ்சு கஷ்டப்பட்டு போவேன். ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ ஏன் கை காலை முறிச்சிருவியா? இது எங்க அப்பாக்கு தெரிஞ்சது உங்க மொத்த பேரையும் எரிச்சிருவாரு. என்ன தம்பி இது? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உங்க அப்பா சொல்லி வளர்க்கலையா? சொல்லலடா. நான் வேணா சொல்லி தரவா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? டேய், உன்னை தூக்கிட்டு வந்தது உன்னை மிரட்ட இல்ல, உன் அப்பனை மிரட்ட. அவனுக்கும் குடும்பம் குட்டி இருக்குன்னு தெரிய வைக்க. ருத்ரையா, அப்பா, அப்பா, உங்களையும் கட்டி வச்சுட்டாங்களப்பா. டேய், என்ன அவுத்து விடுங்கடா. ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? யார்ப்பா இவங்களா? ஏன்பா உங்களை கட்டி போட்டிருக்காங்க? அப்பா, அப்பா, இல்ல அப்பா, 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 சத்தம் வரக்கூடாது. அப்பா, 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 உங்களை இப்படி கட்டி வச்சுட்டாங்களேப்பா. அப்பா, அப்பா, மேடம், மேடம், எங்க அப்பா விட்டுருங்க மேடம். இனிமே உங்க பக்கமே வரமாட்டோம் மேடம். தயவு செஞ்சு எங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். விட்டுருங்க மேடம், ப்ளீஸ், கெஞ்சி கேட்கிறேன் மேடம். எங்க அப்பாவை விட்டுருங்க மேடம். நீங்களாவது சொல்லுங்கயா மேடம். எங்க அப்பாவை விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நாங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம் மேடம். இனிமே நான் உங்க பக்கமே வர மாட்டோம் மேடம். டேய், டேய், கழட்டி விடுங்கடா. அப்பா, 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 அப்பா பாத்துப்பா. அப்பா, அப்பா, அப்பா பாத்து வாங்கப்பா. அப்பா என் தோலை பிடிச்சுக்குங்கப்பா. அப்பா, அப்பா பாத்து பாத்து. அப்பா, 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 அம்மா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மேடம், எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க மேடம். இனிமே உங்க பக்கமே வரமாட்டேன் மேடம். டேய், முந்தா நாள் பணக்காரனான உனக்கே இவ்ளோ திமிர் இருந்தா தலைமுறை தலைமுறையா பணக்காரங்கடா நாங்க. எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ரிஷிய யாருன்னு நினைச்ச? உன்ன மாதிரி 50 கோடி ரூபாய் பணக்காரன்னு நினைச்சியா? 50,000 கோடிக்கு அதிபதிடா அவன். அவன் மேல கைய வச்சிட்டல. இங்க பார், இன்னொரு முறை இந்த இடத்துல பார்த்த இடத்திலே உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன். ருத்ரையா, டேய், மிரட்டி விடுங்கடா. போடா, போடா, போடா. பாஸ், கொஞ்ச நேரத்துல ருத்ரையா ஹார்ட் அட்டாக்க வர வச்சுட்டாரு பாஸ். இன்னைக்கு நீங்க செம்மையா மாட்டீங்கன்னு பயந்தே போயிட்டேன். வர வர அந்த ஆளு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்கிட்ட செம்மையா திட்டு வாங்க போறாரு. சரி, துர்கா என்னன்னா சேஃப்டி ஹாஸ்டலுக்கு போயிட்டாளா? அதெல்லாம் சேஃப்டியா கால் டாக்ஸ்ல ஏத்தி விட்டு ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்லி என் நம்பர் கொடுத்திருக்கேன். என்ன, இன்னும் போன் கால் தான் வரவே இல்ல. ஏய், தனியா அனுப்புன. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ, துர்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பாஸ்,
எதுக்கு பதறீங்க? அதெல்லாம் எதுவும் ஆகாது. டேய் நீ முதல்ல அந்த ஹாஸ்டல் நம்பர் கால் பண்ணு. ரேஷ்மா ஒரு ஃபோன் பேசணும். இந்தா பண்ணிக்கோ. பண்றோம். ஹலோ அண்ணே, நான் துர்கா பேசுறேன். பாஸ், உங்க ஆளு துர்கா. ஏய் லவுட் ஸ்பீக்கர் போடு 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 போடு. லவுட் ஸ்பீக்கர் போடு. சீக்கிரம் போடுறோம். அண்ணே, ரிஷி சார் எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாரு? அடி பலமா பட்டுருச்சா? கேனல்ல பண்ணி பாத்தீங்களா? தலை ரொம்ப வலிக்குதா? ஓ மை லவ், உண்மையான அன்புனா இதுதான்டா. இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அண்ணே பதில் சொல்லுங்கண்ணே. ரிஷி சார் எங்க இருக்காரு? சொல்லுங்கண்ணே. அண்ணே, அது வந்து தலையில கட்டு போட்டு அவரு பைத்தியம் போயிட்டாரு. இல்ல இல்ல, பெண்ணாத்திக்கிட்டு இருக்காருமா. ரூம்ல படுத்திருக்காருமா. ஐயோ, வலியில துடிக்கிறாரா? அண்ணே, தலையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கா? எத்தனை தையல் போட்டிருக்காங்க? 40 தையல்மா. இல்ல இல்ல, 4 தையல். ரிஷி சார் வலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காருமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேம்மா. ஏய் வீடியோ கால் பண்ண சொல்லு. வீடியோ கால். துர்கா, சொல்லுங்கண்ணே. நீயே பாரு, அப்பதான் நான் சொல்றது உனக்கு புரியும். உன் ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடு. ரேஷ்மா ஃபோன் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. ஹலோ சிஸ்டர், வாய்ஸ் கால வீடியோ காலா மாத்தி கொடுங்க சிஸ்டர். அதோ பண்ணி தரேன். எப்படி? இந்த துர்கா. பாஸ் படுங்க. ஏண்டா கட் பண்ணவா? படுங்க. என்ன பிளான் பண்ணி ஆளை வச்சு அடிச்சிட்டல்ல? ரிஷி சார் என்ன சொல்றீங்க? நான் ஆளை வச்சு அடிச்சேனா? நீ கூப்பிட்டு மகாபலிபுரம் வந்த. உன்னை நம்பி வந்ததுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டேன். சாமி சத்தியமா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அடி வாங்கி ரத்தம் சிந்தினப்போ நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? ரிஷி சார் என்ன ஆச்சு? வலி அதிகமாயிடுச்சு. பாலாஜி அண்ணனை அனுப்புங்க, நான் ஒரு மருந்து ரெடி பண்ணி தரேன். அத அடிப்பட்ட இடத்துல வச்சு கட்டுங்க, வலி உடனே குறைஞ்சிடும். சீக்கிரம் காயமும் குணமாயிடும். சும்மா போய் சொல்லாத துர்கா. நான் கும்பிடுற ஆத்த மேல சத்தியம், நான் கொடுக்கிற மருந்து சீக்கிரமா குணமாயிடும். எனக்கு மருந்து எப்படி வச்சு கட்டணும்னு தெரியாது துர்கா. தெரியாது. நான் சொல்ற மாதிரி கட்டுங்க, ஈஸியா கட்டிடலாம். எனக்கு தெரியாது துர்கா, எனக்கு தெரியாது துர்கா, எனக்கு தெரியாது துர்கா. நீயே வந்து கட்டி விட்டு போ துர்கா, ப்ளீஸ் துர்கா. ஐயோ, என்னால அங்க வர முடியாது. நான் வரக்கூடாதுன்னு சித்ரா தேவி அம்மா சொல்லிருக்காங்க. நான் அங்க வரமாட்டேன். பரவாயில்ல துர்கா, நீ வர வேணாம். நீ ஏதோ சொன்ன, அந்த மருந்தை கட்ட வழி தெரியாதுன்னு. அதுக்காக தான் ஆசைப்பட்டு உனக்கு வர சொன்னோம். ஆனா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, எத்தனையோ வழியை தாங்கிருக்க, இந்த வழியை தாங்கிக்க மாட்டதா? ஐயோ ரிஷி சார், என்ன ஆச்சு சார்? மது 1000 வாட்டி துர்காவை பாத்துக்கன்னு சொன்னா. அதுக்காக நான் உன்னை தேடி தேடி வந்து பாத்துக்கல. நீ கூப்பிட்டு தானே நான் மகாபலிபுரம் வந்த. எல்லாரும் இருந்தும் நான் அதே ஆட்ட வழியில துடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு கிட்ட இருந்து பாத்துக்க ஆள் இல்லையே. அப்படி இல்ல பேசாதீங்க ரிஷி சார். என் வலிக்கான மருந்து உன்கிட்டதான் இருக்கு. ஆனா உன்னால வர முடியாது. இதுக்கு பேர் விதின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றது? ரிஷி சார், இந்த நேரத்துல நாங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சித்ராமா பேச்ச மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. எங்க அம்மா பேச்சு கேப்ப, ஆனா என் பேச்சு கேட்க மாட்டேன்ல. உன் வலியால நொடிக்கு நொடி கஷ்டப்பட்டு இருக்க தெரியுமா? ஆனா எங்க அம்மா சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கிற. என்னோட வலி உனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்க வலிய உணர்ந்ததுனாலதான்
உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நிஜமாவா? சத்தியமா. அப்போ வந்து அந்த மருந்தை என் தலையில கட்டிட்டு போறியா? சொல்லு. ரிஷி சார், நான் எப்படி வர்றது சார்? நீ எப்படியாவது ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துரு. நான் பாலாஜி விட்டு ஒரு அழைச்சிட்டு வர சொல்றேன். சரி சரி, நீங்க பாலாஜி அண்ணனை வர சொல்லுங்க. என்ன புரியல? பாலாஜி அண்ணனை வர சொல்லுங்க, நான் வரேன். கண்டிப்பா பிக்கப் பண்ண வருவான். ஐயோ ரேஷ்மா, இந்த லைட் இருந்தா எடுத்துட்டு வாயேன். நான் வெளியில போயிட்டு பச்சைல எடுத்துட்டு வரணும். அத நல்லா அரைச்சு ரிஷி சார் தலையில கட்டி விடணும். இலை பறிச்சுட்டு வரலாம். நீ என் கூட வரியா? சரி வா. சீனே முடிய போகுது. இவதுக்கு இப்ப ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். டேய் டேய் தம்பி, டேய் நான் அழுதாலும் ஓகே, நீ எதுக்கு அழுற? தெரியலையே பாஸ், ஃபீலிங்ஸ் பாஸ் தானா வருது. ஐயோ டேய், நீ நல்லவனா கெட்டவனாடா? தெரியலையே பாஸ். ஐயோ போடா, போ 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 போ. ஐயோ, ஓவரா நடிக்கிறத பார்த்தா அடுத்தது ஹீரோவாயிடுவானோ? துர்கா வரப்போறா, நம்ம ஜாலியா இருப்போம்.